பாய் பேபி. நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன். ஒரு நிமிஷங்க. சொல்லு. அது வந்து என்னன்னா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. ஏன்? எனக்கு வீட்டில் தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்குதுங்க. அதான் சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன். சரிம்மா, நான் சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். ஈவினிங் மீட் பண்ணலாம். சரிங்க. ஓகே பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. நீ கிருஷ்ண கொஞ்சம் குளிப்பாட்டிடுறியா? ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் குளிப்பாட்ட மறந்துட்டேன். சரிங்க. ஓகே, தேங்க்ஸ் a lot. சரி, பாய். ஈவினிங் பார்க்கலாம். சரிங்க. டேக் கேர். யார் நீ? இங்க என்ன பண்ற? என்ன தெரியலையா? இங்க பாரு, நீ யாருன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. இங்க பாரு, கை வைக்கிற வேலை வச்சுக்காத. அப்புறம் நான் கத்துவேன். கை வைக்காதன்னு சொன்னேன். சரி, கத்து. காப்பாத்துங்க. விடு என்ன. விடு. சரி, விட்டுட்ட. இப்போவும் உனக்கு நான் யாருன்னு தெரியலல்ல? ஷட் அப் ஆயுஷ். நீ ஜெயில இருந்து எப்ப வந்த? இன்னைக்கு தான் காலையில வந்தேன். நேரா உன்னை தேடி தான் வந்தேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என்ன என்ன பண்ண சொல்ற ஆயுஷ்? அப்பா கட்டாயப்படுத்தி எனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. நீயும் ஜெயில இருந்தியா? அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு விக்ரம்? நீங்க இன்னும் தூங்கலையா? சரி, தூங்குங்க. காலையில நம்ம சீக்கிரம் எழுந்திருக்கணும் இல்லையா? ஆமா. விக்ரம், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு வேண்டாமே ப்ளீஸ். சரி, நீ தூங்கு.
ஹேய் யாரு? ஆயுஷ் நீயா? எங்க போயிட்டு வர டார்லிங்? இங்க பாரு, என் குழந்தை வீட்ல தான் இருக்கான். அவன் பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எதுக்கு டென்ஷன் ஆகுற? என்ன விடு. பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. இன்ஸ்பெக்டர் நீங்களா? வணக்கம் ரேகா மேடம். உங்க புருஷனை கொன்ன கொலையாளிய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அது சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். யாரு? இருங்க சொல்றேன். தினேஷ், இந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ண, மூல முடுக்க விடாம சர்ச் பண்ண. சரி சார். அண்ணா சார், வீட்டை எதுக்கு சோதனை பண்றீங்க? இந்த வீட்ல உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அது நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நாங்க என்ன வேலை செய்யணும்னு நீங்க சொல்லாதீங்க. மரியாதையா எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆயுஷ், எழுந்துரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிருஷ் எழுந்துருவான். இப்ப நீ கிளம்பு. அப்படியா? நான் என்ன பண்றது டார்லிங்? ரொம்ப நாள் கழிச்சு உன்னை நான் மீட் பண்றேன். ஆனா நீ தான் என்ன சீக்கிரம் கிளம்ப சொல்ற. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை விட்டுட்டு போகவே மனசே வரமாட்டேங்குது. ஆயுஷ் நிறுத்த. கிருஷ் இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்துருவா. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன் கொழுந்த என் பாதையில ரொம்ப குறுக்க வரா. வேணும்னா சொல்லு, அந்த கிருஷையும் உன்னோட முதல் புருஷன்கிட்டயே அனுப்பி வச்சிடுற. வாய மூடு. என்னோட முதல் புருஷன் என்ன அநியாயமா தனியா விட்டுட்டு யாரு கூட ஓடி போனானோ தெரியல. அதெல்லாம் இந்த ஊர் உலகத்துக்கான கதை. உண்மை கதை என்னங்கிறது எனக்கு தானே தெரியும். ஆனா ஆயுஷ், நாம என்னடா எல்லாத்தையும் கேட்டுட்டியா? உன்னை ஒரு வழி பண்றான், வாடா. இவன் போலீஸ்க்கு சொல்லுவானா? இவனா? ஆயுஷ் வேண்டாம். இவன் ரொம்ப ஓவரா சீன் போறான். சொன்னா கேளு. அவனை விடு. இவன் கதையவே முடிச்சிரு. ஆயுஷ் வேண்டாம். ஆயுஷ் வேண்டாம். சொன்னா கேளு ஆயுஷ். இவன் இருந்தாதானே மாட்டி போங்கற பயம் நமக்கு. ஆயுஷ் அவனை விட்டுடு. இவனால தான் நமக்கு இப்ப பிரச்சனையே. இவனை போட்டு தள்ளிரலாம். ஆயுஷ் அவன் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டான். இவன் ஒரு நோயாளி. இவனால ஒழுங்கா பேச கூட முடியாது. இவன் இருந்தா தான் நமக்கு ஆபத்து. வேண்டாம். ஆயுஷ், ஆயுஷ் நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நாம இவனை ஒரு ரூம்ல கட்டி வச்சிடலாம். ப்ளீஸ் ஆயுஷ், ப்ளீஸ். சரி, விட்டு தொலைக்கிறேன். ஏய், ஏய் ரேகா டார்லிங், கொஞ்சம் மொபைல கொடு. நீ இங்க என்ன பண்ற? என்னாச்சு? இங்க போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? போ. வந்து போ. வந்துட்டியா?
உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்ஸ்பெக்டர் சார், நான் என்ன பண்ண? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு இல்ல 2 கொலை பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றேன். ஒழுங்கு மரியாதையா விக்ரம் எப்படி கொன்னீங்கன்னு சொல்லுங்க. ஆயுஷ், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிட்டீங்க. ஒருத்தர் கொல்றது உங்களுக்கு எல்லாம் விளையாட்ட போச்சுல்ல? நீங்க செஞ்ச காரியத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும்.